வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம். கேட்டு மகிழுங்கள். கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. கடலால் சூழந்த உலகம் நமக்கு சொந்தமானது என்றால் அப்போ அந்த கடல் யாருக்கு சொந்தம் என்று கேட்கும் பேராசைக்காரர்கள் நிறைந்தது தான் இந்த உலகம். எத்தனை சம்பாதித்தாலும் போதாது, எத்தனை பணம் இருந்தாலும் போதாது என 70 வயதிற்கு பிறகும் முதல் இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சிலரை நினைத்து சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்போ பாருங்கள், இந்த உலகம் பஞ்ச பூதங்களினால் ஆனது. அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் என 5 இயற்கை அமைப்புகளால் ஆனது. இதை ஏன் பூதங்கள் என்று சொன்னார்கள் என்பதை இன்னொரு சமயத்தில் சிந்திப்போம். இந்த 5ஐயும் வைத்து தான் சோதிட கட்டத்தில் நமக்கு ராசியில் இடங்களை பொருத்தி தந்து இருக்கிறார்கள் சோதிட வல்லுநர்கள். இதில் கால புருஷத்திற்கு 1, 5, 9 என்று சொல்லும் மேஷம், சிம்மம், தனுசு, நெருப்பு ராசியாகவும், மிதுனம், துலாம், கும்பம், காற்று ராசியாகவும் சொல்லுவார்கள். இதே போல ரிஷபம், கன்னி, மகரம், நிலா ராசியாகவும், கடகம், விருச்சிகம், மீனம் நீர் ராசியாகவும் சொல்லுவார்கள். சரிங்க ஐயா, இதை எப்படி நினைவில் வைத்து கொள்வது என்று கேட்பவர்களுக்காக இந்த தகவல். ஃப்ளா, எஃப், ஃபையா, எல், லாண்ட், ஏ, ஏர், டபிள்யூ, ஒட்ட என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீமுனக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த பட்டியலில் ஆகாயம் இருக்காது. ராசி மண்டலமே ஆகாயத்தில் இருப்பதால் அதற்கு தனியாக ராசி இல்லை என்பதை சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், ஆண் ராசிகள் நெருப்பாகவும் காற்றாகவும் இருக்கும். பெண் ராசிகள் நிலமாகவும் நீராகவும் இருக்கும். ஆண் ராசியின் தன்மைக்கு எதிராக பெண் ராசியின் தன்மை இருக்கும். இது தான் சோதிட வல்லுநர்கள் அமைத்த முறை. ராசியின் இயல்பு தன்மை அந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இயல்பாக அமையும் என்றாலும் இதை மட்டும் வைத்துக் கொண்டு பலன் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற பலன்கள் சொல்ல இது உதவியாக இருக்கும் என்பதால் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது உள்ளது. சோதிட பாட்டத்தில் இது பால பாட்டத்தில் வரும். அதை படித்து விட்டு பலரும் அப்படியே விட்டு விடுவார்கள். ஆனால் இங்கே சில குறிப்புகளை சொல்வதற்கு தான் இதை இந்த வார சிந்தனைக்கு எடுத்து தருகிறோம். சாஃப்ட்வேர், பிபிஓ, கேபிஓ போன்ற இது போன்ற நிறுவனங்களில் அல்லது ஒரு குழுவாக பணி செய்யக்கூடிய இடங்களில் டிஎல், டீம் லீடர் இருப்பார்கள். அவர்களுக்கு கீழே பணியாளர்கள் இருப்பார்கள். இந்த குழுவில் உள்ளவர்கள் ஒத்த தன்மை கொண்டு இருந்தால் அந்த குழு வெற்றி பெறும். இது போல ஒரு ப்ரொஜெக்ட் இல் இருந்து வேலை செய்பவர்கள் இதனை வைத்து புரிந்து கொள்ளலாம். நீரும் நெருப்பும் சேர்ந்தால் என்ன ஆகும் என்று சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. நெருப்பும் காற்றும் சேர்ந்தால் என்ன ஆகும் என்று எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை. மற்றது உங்கள் சிந்தனைக்கு. இதை வைத்து திருமண பொருத்தமும் பார்த்து கொள்ளலாமா என்று கேட்க வருகிறீர்கள், புரிகிறது. அதற்கு தசவித பொருத்தம், தோஷ சாமியம், பாப சாமியம், யாம சுக்கிரன் என்று பல நிலைகள் உள்ளது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது பற்றி சிந்திக்கலாம். அது சரி, காதல் கல்யாணம் என்ற நிலை வந்த பிறகு திருமண பொருத்தம் எப்படி? காதல் பொருத்தம் தானே என்று கேட்பவர்களுக்கு வேறு பதில் உண்டு. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திப்போம். இந்த அமைப்பு ராசிக்கு மட்டுமா என்று கேட்காதீர்கள், கிரகங்களுக்கும் உண்டு. அதாவது சூரியனும் செவ்வாயும் கேதுவும் நெருப்பு, சந்திரனும் சுக்கிரனும் நீர். நிலத்திற்கு குரு, புதன், சனி, ராகு, காற்று. ராகு மட்டும் நெருப்பாகவும் வரும், காற்றாகவும் வரும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த ராசியில் தான் இடம் பிடிக்கும். அது எந்த கிரகத்தின் தன்மை, அது வந்து அமர்ந்த ராசியின் தன்மை என்பதை அறிந்து கொண்டால் அடிப்படையில் சில விஷயங்கள் கோடிட்டு காட்ட முடியும். இதனால் அந்த ஜாதகரின் இயல்பு தன்மை வெளிப்படும். அவரது எண்ணங்கள், செயல்பாடுகள் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வதற்காக ஒன்றை சொல்கிறேன், சரியாக உள்ளதா சிந்தித்து பாருங்கள். ஒரு ஜாதகம்
ஜாதகத்தை போட்டு காட்டப் போவது இல்லை. அது மிதுன லக்கினம். அதில் வாழ்க்கை துணையை நண்பர்களை குறிக்கும் 7ஆம் பாவகம் தனுசு ராசி. இந்த ராசியில் நெருப்பு கிரகமான சூரியன், செவ்வாய் உடன் காற்று கிரகமான புதனும் இருக்கிறது. இத்துடன் நீர் கிரகமான சுக்கிரனும் இருக்கிறது. இப்போ ராசியின் தன்மை மற்றும் கிரகத்தின் தன்மையை மனதில் வைத்துக் கொண்டு சிந்தித்து பாருங்கள், இவருடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று. அந்தோ பாவம் என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல. ஆகா, ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ராசியின் தன்மைகள், கிரகங்களின் தன்மைகள், எந்த தன்மை உள்ள கிரகங்கள் எந்த தன்மையில் உள்ள ராசியில் அமர்ந்து இருக்கின்றன, அவை எந்த கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கின்றன என்பதை அடித்தளமாக கொண்டு பலன் சொல்ல அணுகும் போது பலன் சொல்வதும் சுலபம். அந்த பலன்கள் அமைவதும் சரியாக இருக்கும். மண்கலம், வெண்கலம், அலுமினியம், இரும்பு, எவர் சிலவர் என சமைக்கும் பாத்திரங்கள் முறை பலவாறாக இருந்தாலும், சமைக்கக்கூடிய உணவுகள் பலவிதமாக இருந்தாலும் சமைக்க கூடிய பாத்திரத்தின் தன்மையை ஒட்டி அதன் சுவை வேறுபாடும் என்பது சாப்பாட்டு பிரியர்களுக்கு தெரியும். வாழ்க்கை என்பது சாப்பாட்டை போல ருசியானது. அது எந்த பாத்திரத்தில் செய்தது என்பதை ஒட்டி சுவை மாறும். அது போல கிரகங்களின் மற்றும் ராசிகளின் தன்மைகளை ஒட்டி அந்த பாவகத்தின் குறிப்பை அறிந்து கொண்டால் பலன் சொல்லும் முறையும் பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து சிந்திப்போம். நம்பிக்கையுடன் இருங்கள், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: podcastchannelg@gmail.com.